பழனிசாமியின் ஓரங்க நாடகம் என்ற தலைப்பில் முரசொலி நாளிதழ் வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தனது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள சிறுபான்மை சமூகத்துக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து பாஜகவின் பாதம் தாங்கியாக செயல்பட்ட பழனிசாமி இப்போது சிறுபான்மையினரின் காவலராக காட்ட முயற்சித்து தனது துரோக நாடகத்தின் அடுத்த அத்தியாயத்தை நடத்தி காட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. எஸ்டிபிஐ கட்சியின் மாநாட்டில் பேசிய பழனிசாமி, சிறுபான்மையினரை அதிமுக அரண் போல காத்து வருவதாக கூறியுள்ளார். நாட்டு மக்களுக்கு சூழ்நிலை கருதி கூட்டணி வைத்ததாகவும், இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் கூறிய பழனிசாமி, கூட்டணி வேறு கொள்கை வேறு என்ற புதிய விளக்கத்தையும் அளித்துள்ளார். இனி வரும் காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிக்கொள்ளும் பழனிசாமி, அந்த மாநாட்டில் பாஜகவை விமர்சித்து ஏதாவது பேசினாரா என்றால் இல்லை என்றும், சிறுபான்மையினர் நடத்தும் மாநாட்டில் கலந்து கொண்ட பழனிசாமி, சிறுபான்மை இனத்துக்கு பாஜக செய்த துரோகங்களை பட்டியல் போட்டாரா என்றால் இல்லை. மொத்தமும் திமுகவையும் முதலமைச்சரையும் திமுக ஆட்சியையும் தான் விமர்சித்து பேசிவிட்டு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மட்டுமே சொல்லி சிறுபான்மை இனத்தை ஏமாற்ற பார்த்திருக்கிறார் என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்வது பழனிசாமியின் தற்காலிக நாடகங்களில் ஒன்று. சிறுபான்மையின வாக்குகளை உடைப்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்ட சதிச் செயலின் பிரதிநிதிதான் பழனிசாமி என்பதை அதிமுகவினரே அறிவார்கள். உள்ளார்ந்த ஈடுபாடுடன் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவை எடுத்திருந்தால் அவர் பாஜகவை விமர்சித்திருக்க வேண்டும். பாஜகவின் தொங்கு சதையான பழனிசாமி அந்த காரியத்தை எப்படி செய்வார்? சூழ்நிலை கருதி பாஜகவுடன் கூட்டணி வைத்தாராம். என்ன சூழ்நிலை? மக்களுக்காக கூட்டணி வைத்தாரா? தனது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜகவின் பாதம் தாங்கினார். பாஜக செய்த செயல்கள் அனைத்தையும் கைகட்டி வரவேற்றார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஆதரித்ததை விட அவர் சிறுபான்மையினருக்கு இழைத்த பெரிய துரோகம் வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி, மாநிலங்களவையில் குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அதிமுக எம்பிக்கள் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன், சந்திரசேகரன், முகமது ஜான், முத்துக்கருப்பன், நவநீத கிருஷ்ணன், சசிகலா புஷ்பா, செல்வராஜ், வைத்திலிங்கம், விஜயகுமார், விஜிலா சத்யானந்த், பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் என்றும், இவர்களால் தான் சிறுபான்மையினருக்கு எதிராக குடியுரிமை சட்டம் மாநிலங்களவையில் நிறைவேறியது. அதாவது ஆதரித்தவர்கள் 125 பேர், எதிர்த்து வாக்களித்தவர்கள் 105 பேர். அன்புமணி மற்றும் அந்த 10 அதிமுக எம்பிக்களின் ஓட்டுதான் குடியுரிமை சட்டம் நிறைவேற காரணம் என்றும், அந்த 11 பேரும் எதிர்த்து வாக்களித்திருந்தால் ஆதரவு 125 - 11 114 குறைந்திருக்கும் என்றும், எதிர்ப்பு 105 + 11 116 என்று உயர்ந்திருக்கும் என்றும், எதிர்த்தவர்கள் 116 பேர் என்றும் ஆதரித்தவர்கள் 114 பேர் என்றும் வந்திருக்கும், குடியுரிமை சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த பித்தலாட்டத்தை செய்த பழனிசாமி தான் இன்று சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நாடகமாடுகிறார் என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது. குடியுரிமை சட்டமானது இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினரையும் ஈழத் தமிழர்களையும் மட்டுமல்ல, இங்குள்ள தமிழர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்த போகும் சட்டம் என்பதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் திமுக சார்பில் கடுமையாக எதிர்க்கப்பட்டது. மாபெரும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. கோடிக்கணக்கான கையெழுத்துக்களுடன் குடியரசுத் தலைவரையே சந்தித்து வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ள முரசொலி, அப்போது பழனிசாமி என்ன சொன்னார்? யாருமே பாதிக்கப்படவில்லையே என்று கேட்டார். சட்டமன்றத்தில் 2021 பிப்ரவரி 20 குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக பெரிய வகுப்பெடுத்தார் பழனிசாமி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆட்சி மாறியது. 2021 செப்டம்பர் 8 அன்று நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாக்கும் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டுமென்று சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்தார். இந்த தனி தீர்மானத்தை சட்டமன்றத்திற்குள் இருந்து அதிமுக ஆதரித்திருக்க வேண்டும் அல்லது தீர்மானத்தை எதிர்த்திருக்க வேண்டும். இரண்டையும் செய்யவில்லை. வேறு ஒரு காரணத்தை சொல்லி முன்னதாகவே வெளிநடப்பு நாடகத்தை நடத்தி வெளியேறி விட்டார்கள். இதுதான் இவர்கள் பாஜகவை எதிர்க்கும் லட்சணம் என்றும் இத்தலையங்கத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் இருந்து பாஜகவை ஆதரிக்க கட்டாயப்படுத்தினார் என்பது உண்மையானால், இப்போதுதான் பன்னீர்செல்வம் தனியாக போய்விட்டாரே, அதன் பிறகும் ஏன் குடியுரிமை சட்டத்தை எதிர்க்க தயங்கினார் பழனிசாமி? ஏனென்றால் இப்போது நடத்துவதும் பாஜக போட்டு தந்த ஓரங்க நாடகம் என்பதால் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது.